ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. இவர் யார் கேட்டினா புகழ்ந்துரை நாயனார். எம்பெருமானுடைய அடியார்கள் 63 பேர்களும் இந்த சிவதலத்திலே இங்கே பிறந்து இறைவனுக்காக தொண்டு செய்யப்பட்ட பெருமான் இவர்களெல்லாம். நாராயணமூர்த்தியிட்ட 12 பேர் யாரு? அவர்கிட்ட இருக்க ஆயுதங்களும் அவர்கிட்ட இருக்க அவரை சூழப்பட்ட மாலைகளும் தான் அடியாராக. எம்பெருமானுக்கு அப்படி இல்லை. ஆனால் நீ நாயனார் ஆகலாம், நானும் நாயனார் ஆகலாம். ஆனால் இறைவனே நம் மனதார அதை மனதிலே பூட்டி வைக்க வேண்டும். அப்போதான் அடியர். ஆனால் வைகுண்டம்னா சொர்க்கவாசல் எவ்வளோ பேர் வேணாலும் போகலாம். கோடான கோடி போயிட்டு இருக்காங்க. அதனால் அங்கே வைகுண்டம் போக முடியாது, சொர்க்கவாசலுக்கு போகலாம். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி. இவர் யார் என்றால் புகழ்ந்துரை நாயனார். செருவல்லிபுத்தூரில் என்றும் தலத்திலே தோன்றிய புகழ்ந்துரை நாயனார். இவர் சிவ தொண்டர். செருவல்லிபுத்தூரில் எழுந்திருக்கும் எம்பெருமானை 5 எழுத்து மந்திரத்தை எந்நேரமும் சொல்லிக் கொண்டே இருப்பார். அவ்வூரிலே கடும் வறட்சியானது. உண்ண உணவு கிடைக்கவில்லை. குளத்தில் நீரை குடித்துவிட்டு இறைவனுக்கு அந்த திருமந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருப்பார். ஆனால் ஒரு நாள் அதிக பசியிலே தடுமாறி லிங்கத்தின் மீது அந்த மண்டபத்தில் விழுந்து விட்டார். லிங்கம் அடிபட்டு இந்த மாதிரி மடிபத்தில் விழுந்து விட்டார். எம்பெருமான் பார்த்தார், புகழ்ந்துனையா, வறுமை நீங்கும் வரை நம் பீடத்திலே ஒரு பொற்காசை வைப்போம், அதை நீ உண்டு மகிழ்வாய் என்று சொல்லி இவர் மீது அளவில்லா பஞ்சம் நீங்கும் வரை எமது பீடத்தில் ஒரு பொற்காசு இருக்கும், எடுத்து செல்வாயாக என்று இறைவன் இவருக்கு காட்சி தந்து மகிழ்ந்தார். இவர்தான் புகழ்ந்துரை நாயனார். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.